நான் நினச்சேன் சரி காற்றுல ஆடி இருக்குது போல் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த ஊஞ்சலை போய் நிறுத்திட்டு சுற்றி முற்றி பார்த்தேன் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. சரி இங்கே தான் இல்லையேன்னு சொல்லிவிட்டு வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லி நானும் கேட் ஓப்பன் பண்ணி போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். நாய் மட்டும் நம்ம வீட்டை வந்து பார்த்துட்டே இருந்தது. அது எவ்வளோ நேரம் பார்த்துச்சுன்னு தெரில, ஆனால் நான் இருக்கிற வரையும் பார்த்துட்டே இருந்தது அந்த நாய். கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல, அப்படியே நின்று ரோட்டை பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா பாருங்கள் நீங்கள், ஏன்னாச்சுன்னா நின்றுட்டே இருந்தேன், டக்குனு கல்லு தூக்கி போடுறாங்க பின்னாடி இருந்து. மணி பார்த்தீங்கன்னா 1 மணிக்கிட்ட இருக்குது. யாருமே ரோட்டில் நிறுத்திக்க இருக்க மாட்டாங்க. கல் மட்டும் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. பயத்தில் என்ன பண்ணேன்னா வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் நினச்சேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் வீடியோ எடுக்கிறது. அப்புறம் தான் ஒரு வீடியோ மாட்டுச்சு. இந்த வீடியோவை நல்லா உத்து பாருங்கள். அந்த கதுவாண்ட ஏதோ ஒரு உருவம் இருந்திருக்கு. அது டக்குன்னு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போனோடனே டக்குன்னு மறைஞ்சிச்சு பாருங்களேன். நான் இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். இது எது கத்துனேன்னா டக்குன்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது பின்னாடி இருக்கிறது டப்புன்னு சாத்துச்சு. அந்த ரூமில் ஒரு ஜன்னல் கூட இல்லை, காற்று கூட இருக்காது. அப்போ எப்படி சாத்திருக்கோம் அது? அப்புறம் அங்கே நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா ஏதோ ஒரு ஸ்ப்ரெட் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. அப்புறம் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணி தண்ணிலாம் தெளித்தோம் வீட்டு வாசலில். அப்புறம் அந்த நைட் ஃபுல்லாகவே தூக்கமாகவே இல்லை, சரியாகவே ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுமாதிரி என்னோடய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிக்கிறேன், ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள்.